ஆளுநர் அவங்ககிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுக்கட்டும். 1 லட்சம் கோடி தமிழகத்தினுடைய 8 லட்சம் கோடி ரூபாய் நம்ம சரி பண்ணுவோம். ஆஹா அத இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அதே வார்த்தை ஆளுநர் திருப்பி கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முதல் குடும்பத்திலிருந்து பணம் வாங்கி கொடுக்கணும். சோ ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம். ஜனகணமன போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு. ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸ் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. கவர்னர் சொல்வதை தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அது அவை குறிப்பில போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணட்டும். ஆளுநர் ஒரு நியூட்ரல் ஜட்ஜ். அவர் திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது. ஆனா திமுகவுடைய உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார். அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அடுத்தது சபாநாயகர் தவறா நடந்துக்கிட்டாங்க. செல்போன் பாஸ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ரஹால் நீங்க எவ்வளவு சிரமப்பட்டு பாருங்க. ஆப்ரஹால் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். சபாநாயகர் தவறா நடந்துகிட்டனாலதான் ஆளுநர் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. கொஞ்சம் சத்தம். நான் அதே தான் சொல்றேன். ஆளுநர் உரை உப்பு இல்ல, சப்பு இல்ல, வெங்காயம் இல்ல, காரம் இல்ல, மிளகாய் இல்ல, ஒண்ணுமே இல்ல, வெந்தண்ணியை கொடுத்துட்டு சாம்பார்னு சொல்ற மாதிரி. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய் என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட 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 டேய் ஒன்னாடா போடா அப்படி போடா. ஆனா நடுநிலையாக இருக்க வேண்டிய ஆளுநர் சபாநாயகர் ஆளுநரை அமர வைத்துக் கொண்டு சபாநாயகர் அவர்கள் ஆளுநர் அவர்களை பற்றி தவறாக பேசியிருப்பது எந்த காரணத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆளுநர் பையன் பொண்ணுக்கு சீட் எதிர்பார்ப்பாருன்னு அப்படிதான் தோணுது இல்லைங்களா? அவர் ஆளுநரோட பிஹேவியர் எல்லாம் பார்த்தா அவருடைய குடும்பத்துல யாருக்காச்சும் சீட்டு வாங்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சபாநாயகர் சரி மாத்தி மாத்தி சொல்றேன். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். கத்தி பேசுறதுனால மாத்தி மாத்தி இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலே. நான் அதே தான் சொல்றேன். ஆளுநர் உரை உப்பு இல்ல, சப்பு இல்ல, வெங்காயம் இல்ல, காரம் இல்ல, மிளகாய் இல்ல, ஒண்ணுமே இல்ல, வெந்தண்ணியை கொடுத்துட்டு சாம்பார்னு சொல்ற மாதிரி. ஆனா நடுநிலையாக இருக்க வேண்டிய ஆளுநர் சபாநாயகர்